ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இன்றைக்கி வறுத்த அரைச்ச சிக்கன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வைக்கிறோம். சப்பாத்தி கூட சோறு கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறேன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது எல்லாருக்குமே வீட்டில் செஞ்சு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்க சாதனங்கள் வச்சு மட்டும்தான் நம்ம செய்கிறது. ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கு தேங்காய் சிரண்டி தேங்காய் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரிக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இடைக்கிடைக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அது கூட மசாலா ஐட்டம்ஸ் சொல்கிறதுக்கு மிளகு பொடி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி இதை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்குள்ளே பச்சை வாசனை போன பிறகு நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அதனாலே நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போடலை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரிக்கு அரைச்செடுத்தால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். அதனால் எவ்வளோக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அரைக்கணும். ஒரு பாத்திரத்தில் சூடாக்கி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு இதை நல்லாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளி சேர்த்து பெரிய வெங்காயம், சின்ன உள்ளியும் சேர்த்தா நம்ம இதில் குழம்பு வைக்கிறோம். நல்லா ஒரு பகுதி வேவாவையில் தக்காளி சேர்த்து பின்னையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்த பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மிக்ஸ் எடுத்து இதில் போட்டு நல்லாவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போடணும். இப்போ 1/2 kg சிக்கனை நம்ம இதில் எடுத்துருக்கிறோம். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போடணும். உப்பு ஒருத்தருக்கு இஷ்டமான அளவுக்கு போட்டால் போதும். உப்பு கூடினாலும் நல்லா இருக்காது குழம்பு. நம்ம இதை வச்சு வைக்கிறதுனால ஒரு 40 minutes இல்லாட்டி 30 minutes கிட்டே நல்ல டைம் எடுக்கும். தீ ரொம்பவே குறைச்சி வச்சு வச்சு எடுத்தால் போதும். அப்படின்னா தான் இது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். தண்ணி அது நல்லாவே வற்றி வந்துடுவது. இடையில நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் குழம்பு, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது.